அது என்னங்க ஊர்ல எவ்வளவு நடிகர் இருக்காங்க, 200 படம் 300 படம் 500 கோடி கலெக்ஷன் 1000 கோடி கலெக்ஷன் இதெல்லாம் பண்றாங்க. இவங்க எல்லாரையும் விட்டுட்டு இதுக்கு அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவர் எப்படி என்ன பண்ணிட்டாரு? இந்த கேள்வி உங்களை நிறைய பேருக்கு இருக்குல்ல. இந்த கேள்விக்கான விடை தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்திய அரசாங்கத்தால கொடுக்கப்படுற மிக உயரிய விருதுகள்ல பாரத ரத்னா முதலிடம், இரண்டாவது பத்ம விபூஷன், மூன்றாவது மிகப்பெரிய விருது தான் இந்த பத்மபூஷன். இது ஒவ்வொரு துறையில மிகவும் பயங்கரமா சாதிச்சவங்களுக்கும் மற்றவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கிறவங்களுக்கும் தொடர்ந்து அந்த துறைக்கு அவங்களால முடிஞ்ச எல்லா விஷயம் செய்யறவங்களுக்கு தான் இந்த விருது கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில தான் அஜித் குமார் அவருக்கு கொடுத்திருக்காங்க. அப்படியும் ஒரு கேள்வி வரும், அப்படி பார்த்தா படங்கள் அடிப்படையிலான ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரு, 3 வருஷத்துக்கு சில ஒரு படம் நடிக்கிறாரு, சில படங்கள் ஒழுங்கா போக மாட்டேது. இது எல்லாத்தையும் தாண்டி எதுக்காக இவருக்கு கொடுத்தாங்க? வெறும் ஆர்ட்டுக்காக தானவா? என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்த ஆர்ட்டுக்காக கொடுத்தாங்களோ என்னவோ தெரியல, அந்த மனுஷனோட ஹார்ட்டுக்காகவே கொடுத்துருக்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பல நடிகர்கள் அந்த திரையில மக்களுக்கு அட்வைஸ் சொல்றதா இருக்கட்டும், அவங்களோட ரசிகர்களை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அந்த திரையோடு நிறுத்திடுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னைக்குமே அஜித் குமார் அவர்கள் பண்ணதே இல்லை. அவர் இன்டர்வியூ கொடுக்க மாட்டுறாரு, வெளியில வர மாட்டுறாரு, ஆடியோ லான்ச் வர மாட்டுறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி எப்பவோ எங்கேயோ யாரோ ஒருத்தர் அந்த மைக்கை கொண்டு போய் நீட்டும் போதும் அவங்க ஃபேன்ஸை பற்றி அவர் சொல்கிற விஷயமா இருக்கட்டும், ஃபேன்ஸுக்கு நீங்கள் படிங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்துங்கன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், இதுவே அந்த மனுஷன் எந்த அளவுக்கு அவங்க ரசிகர்கள் மத்தியில் அந்த ஹார்ட்டோட ஆர்ட் இணைஞ்சிருக்காருன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த பத்மபூஷன் விருதுகள் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா எல்லாமே ஜாம்பவான்கள் பேர் மட்டும் தான் இடம்பெறும். 1984 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. 2000 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், அதை தொடர்ந்து கமலஹாசன், இளையராஜா அவர்கள், ஏன் போன வருஷம் கேப்டன் அவர்கள் இறந்த பிறகுதான் பத்மபூஷன் விருது அவருக்கு போய் சேர்ந்திருக்கு. இப்படி பார்க்கும்போது அஜித் குமார் அவர்கள் இவ்வளோ பிரைம்லையும் பீக்லையும் இருக்கிற நேரத்திலேயே அவங்க மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு இப்படி ஒரு விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது உண்மையிலே மனுஷன் இத்தனை வருஷப்பட்ட உழைப்புக்கு கிடைச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய விருதுன்னு தான் சொல்லணும்.